வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து கூண்டோடு விலக முடிவு, செங்கோட்டையன் அடுத்த சம்பவம், வீதியில் இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான எக்ஸ் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோரை நேற்று கட்சியிலிருந்து இபிஎஸ் நீக்கினார். அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க செங்கோட்டையன் வலியுறுத்தி இருந்தார். இது குறித்து அதிமுக தலைமை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதனால் செங்கோட்டையனின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஈரோட்டில் இன்று மாஸ் ரெசனேஷன் என்ற பெயரில் பலரும் ராஜினாமா கடிதத்தை தலைமைக்கு அனுப்ப உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ஏனென்றால் தற்போது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்தே ஆக வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கிய நிலைமையில் அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு பெருமிதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பித்தார். அதன் முன்னோட்டமாக அதற்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய புள்ளிகளையும் மூத்த நிர்வாகிகளையும் தூக்கிவிட்டார். ஏனென்றால் அதனை பார்த்திங்கன்னா செங்கோட்டையனால் ஏற்க முடியவில்லை என்றாலும் தன்னால் தன்னை சார்ந்த ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்குகிறார்களோ என்ற ஐயம் ஏற்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்தே ஆக வேண்டும் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத அதிமுகவின் முக்கிய நபராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் தலைமையின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்ற ஒரு நோக்கத்திலும் செங்கோட்டையன் கூறியதை ஒரு பொருட்டாகவும் நினைத்து கொள்ளாமல் அதை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டதன் காரணமாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் செங்கோட்டையின் பலத்தையும் செல்வாக்கையும் காமிக்க என்ன ஆரம்பித்தார்கள் என்றால், குங்குமடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் ராஜினாமா கடிதத்தை தலைமைக்கு அனுப்பி தலைமையே பார்த்திங்கன்னா தலைவலிக்கும் ஒரு பெரும் சிக்கலையும் உண்டாக்கி விட்டார்கள். என்னதான் நடந்துட்டு இருக்கு? மொத்த பேருமே பார்த்திங்கன்னா ஆதரவை செங்கோட்டையனுக்கு கொடுத்து விட்டார்களா? அப்போ கொங்கு மண்டலத்தில் நாம் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு அதிமுகவை தள்ள வைத்து விட்டார் செங்கோட்டையன். ஸோ அந்த அளவிற்கு பவர்ஃபுல் பர்சனாக செங்கோட்டையன் அவர்கள் அரசியலிலும் அதிமுகவிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. இதனை எப்படி கையாள போகிறார்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைமையில் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் பெருமிதத்தில் அதிமுக செயல்பட்டு கொண்டே இருந்தால், இதே மாதிரி நிலைமை போயிட்டு கொண்டே இருந்தால் 2024 தேர்தலில் தோல்வி என்பது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இதனை குறிப்பிட்டு கூறுகிறார். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என 2 கோடி தொண்டர்களுக்கும் கண்ணீர் விட்டு அழுகின்றனர் என்ற ஓபிஎஸ் கவலை தெரிவித்திருக்கிறார். சொந்த வெறுப்புக்காக கட்சி ஒன்றுபடுவதை ஒருவர் தடுக்கிறார் என்றும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என பிஎம் மோடி, அமித்ஷா நினைப்பதாகவும் கூறிய ஓபிஎஸ், எம்ஜிஆர் உருவாக்கிய விதியை மாற்றியவர் தான் இபிஎஸ் என்றும் ஓபிஎஸ் சாடி பேசியுள்ளார். மேலும் அதிமுகவில் சேர எந்த பதவியையும் கேட்கவில்லை என்றும் பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் அதனை எடப்பாடி ஏற்கிறாரா என்பது தெரியவில்லை. எல்லாருமே எந்த ஒரு நிபந்தனை என்று பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைய தயாராக இருக்காங்க. ஆனால் இதனை ஏற்கக்கூடியவர் எடப்பாடி தான். ஸோ அவர் தான் ஏற்றாதான் கட்சியில் எல்லாரும் இணைய முடியும். ஸோ இணைப்பாரா இல்லையான்றதை பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.